இன்னைக்கு நம்ம குரோகோஸ் பாஸ்கெட்பால் சீசன் 3 20th எபிசோட் தான் பார்க்க போறோம். 25 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்க தேர்ட் குவார்டர் ஆரம்பிக்க போது நம்ம ஹீரோஸ் எல்லாரும் கமான் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு பயங்கர ஃபயர் அப்பா இருப்பானுங்களா. ஓகே, இவ்வளவு டிஃபரன்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை அவனுங்கிட்ட இருக்கு. அது வரைக்கும் போதுமானதானே டோவோட கேப்டன் யோசிக்க, அதுவே லியோ இதை பார்த்துட்டு ஜெயிக்க முடியும்னு டெஸ்பரேட்டா இருந்தா மட்டும் ஜெயிச்சிருவானுங்களா என்னங்கிற மாதிரி ஒரு திமிர்ல இருப்பான். ரீகோக்கும் வேற வழி இல்ல, கேப்டன் ஹியூகோ அண்ட் ககாமி இவங்களை நம்பரை தவிர. மேட்ச் ஆரம்பிச்சோடனே நம்ம ஹீரோஸ் அப்படியே பாஸ் பண்ணிட்டு வரும்போது அந்த லியோ பையனை தருகிறதுக்காக நம்ம கோகனே சீனியர் உள்ள இறங்கியிருப்பாரு. ஈஸியாவே ஹியூகோ அங்க மொத பாயிண்ட ஸ்கோர் பண்றானா. மேட்சை பார்த்துருந்த யோசனோட கேப்டனும் பரவாயில்ல, நான் எதிர்பார்த்த அளவுக்கு சேரின் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலுமே அவங்களோட ஸ்பிரிட்ங்கிறது பிரேக் ஆகாம இருக்கு அப்படின்னு நினைக்க, இருந்தாலும் ஆகாஷிக்கு எதிராக அவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த முராசகிக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரியான ஒரு கேள்வி தான் அவமனேக்கும் இருக்கும். சரின்னு இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறதுக்கு 1% கீழே தான் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மிகவும் முக்கியமான காரணம் அக்காஷி ஆப்போசிட்ல இருக்கிறான். அந்த லியோ கிட்ட பால் இருக்கு, அவனை தடுக்கிறதுக்காக ஹியூகா தான் முயற்சி பண்ணும்போது அப்ப அந்த லியோ ஃபேக் பண்ற மாதிரி இருக்கும். தேர்ட் குவார்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அக்காஷி சொல்லி தான் அனுப்பியிருப்பான், கண்டிப்பா இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிக்கிறதுக்கு 90% சான்சஸ் இருக்கு. ஆனா மீத இருக்கிற 10% அந்த ககாமி பையனும் ஹியூகாவும் டீம்ல இருக்கிற ஒரே காரணம் தான். அந்த ககாமி பையனை கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன், அண்ட் லியோ நீ தான் ஹியூகாவை டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பானா. இப்ப கூட ஹியூகா லியோவை பிளாக் பண்ண ட்ரை பண்ணும்போது மறுபடியும் அங்க ஒரு ஃபவுல் வாங்கிடுவான். நான் வேணுனே ஒன்னும் அவன் மேல இடிக்கலையே, இது எப்படி ஒரு ஃபவுல் ஆகும், கடைசி நேரத்தில் இப்படி நடக்க கூடாதே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹியூகா பயங்கர ஒரு மாதிரி பதட்டத்தோட இருக்க. கொஞ்சம் கூட கூலா இல்லாம ஹியூகா போயிட்டு ரெஃப்ரி கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்க, 3 இருந்த ஃபவுலுங்கிறது 4 மாறுது. ஓகே முடிஞ்சிச்சு, அவனை சப்ஸ்டியூட் பண்ணி வெளியில எடுக்க போறாங்கன்னு டோவோட கேப்டன் யோசிக்க, ஷூட்டோக்கோ மேட்ச் பாக்குறதுக்காக வந்திருப்பான். டாக்காவெல்லாம் புலம்பிட்டே இருப்பான், ஏன்டாடே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு ஏன்டா பாதியிலே தள்ளிட்டு போற அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன்னா ஹியூகா இப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா என்னால அவனையே ஃபுல்லா பிளேமும் பண்ண முடியாது, அவனுக்கு அந்த அளவுக்கு ஜெயிக்கணும் ஒரு டிஸ்பிரேஷன்ல இருக்கிறாங்க. சோ அவன் அப்படி ரியாக்ட் பண்ணதுல பெருசா இந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்ல டாக்காவுக்கு ஆச்சரியம், என்னடா மிடோரிமா எவனுக்கோ சப்போர்ட்லாம் பண்ணி பேசுறியா அப்படின்னு பாப்பான். மேட்சை பார்த்துருந்த கைஜோட பசங்களும் முக்கியமா கசாமாலாம் சேரின் நம்மளை தோக்கடிச்சாங்க, அந்த ஒரு காரணத்துக்காக சேரின் இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் அப்படி நடக்காத போலயே நினைக்கும் போது ரியோட்டா பையன் இல்ல இன்னும் ஒருத்தர் இருக்கிறான் கொஞ்சம் கவனிப்போன்னு சொல்லுவான். நம்ம ககாமி தான். ஆனா ககாமி பால் எடுத்துட்டு வந்தா அக்காஷி கண்டிப்பா உன்னால என்ன தாண்டி போக முடியாதுன்னு அந்த பாலை ககாமி கிட்ட இருந்து பிடுங்குறான். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் ஒரு டைம் அவுட்டும் கேக்குறாங்க. மறுபடியும் அந்த 25 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ங்கிறது அங்க இருந்துகிட்டே தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம சேரினோட பசங்க கம்ப்ளீட்டா ஹோப்பையே லூஸ் பண்ண மாதிரி லைக் சீனியர்ஸ் எல்லாரும் அப்படியே பயங்கர டவுன்ல இருப்பானுங்க. குரோகோக்கும் கமான் அப்படி போக கூடாது, மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதுதான் கடைசி அவன் அக்காஷிட்ட பேசிட்டு இருக்கும் போது கூட அவன் அந்த டைம்ல அந்த பாஸ்கெட்பால் டீமை குவிட் பண்ணிருப்பான்ல. பட் அடுத்த தடவை நான் திருப்பி வரும்போது கண்டிப்பா நான் ஓட மாட்டேன், நான் எதிர்த்து நிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ ஆகையால் கமான் அவ்வளவு ஈஸியா கிவ் அப் பண்ணிடக்கூடாது, வாங்க நம்ம ஜெயிக்கணும், ஜப்பானோட பெஸ்ட் டீமா நம்ம இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு டீம்ல இருக்கிற எல்லாத்தோட ஒரு மாரல் சப்போர்ட்டா நம்ம குரோகோட வார்த்தைகள் இருக்க. குரோகோ களத்துல இறங்கும் போது இதை பார்த்த எல்லாருக்கும் ஆச்சரியம், ஏன்னா குரோகோவோட எந்த ஒரு ட்ரிக்குங்கிறது இனிமேல் வேலைக்கு ஆகாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவனை உள்ள இருக்கிறாங்கன்னு யோசிச்சாலும் ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க, ஏ சூப்பர் குரோகோ பையன் உள்ள வராண்டான்னு. அப்ப அக்காஷியுமே ஆமா புதுசா ஏதாவது வச்சிருந்திருக்கே இல்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்டிமிஸ்டிக் மைண்டோட வந்து ஜெயிச்சலான்னு பாக்குறியான்னு கேட்டா, நான் ஜெயிக்கிறதுக்காக வரல, நான் ஓட மாட்டேன்னு சொன்னேன்ல, அதனால ஓடாம எதிர்த்து நிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி மேட்சும் கன்னி ஆகுது. அந்த லியோ பையனை நம்ம குரோகோ போய் பிளாக் பண்ண நேரா கோகனே கிட்ட பால் போகும்போது ஃபர்ஸ்ட் சீசன்ல காமிச்ச மாதிரியே கோகனே சீனியர் மிடோரிமாவோட ஒரு லைட் வெர்ஷன் மாதிரி எல்லா தடவையும் ஸ்கோர் பண்ண முடியலனாலும் சம்டைம்ஸ் அவனால இன்கிரெடிபிளான ஷூட்டா மேக் பண்ண முடியும். மயூசுகி கிட்ட பால் இருக்க, அவனை தடுக்கிறதுக்காக நம்ம குரோகோ வரானா, ஆனா குரோகோவால 1-on-1 நிக்க முடியாது. ஆகையால் மயூசுகி அங்க பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்கு போனா ககாமி அந்த பாலை தட்டி விடுறான். அதை எடுத்த கோகனே சீனியர் அங்க ஈஸியா பாயிண்ட மேக் பண்ண திருப்பியும் அந்த மயூசுகிய நம்ம குரோகோவே டார்கெட் பண்றானா. இந்த தடவை ககாமி பையன் பின்னாடி தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாவே குரோகோவை தாண்டி அந்த மயூசுகி எங்க பாயிண்டும் எடுக்க, யாருமே அந்த மயூசுகியை தடுக்கிறதுக்கு ஒரு முயற்சி கூட பண்ணல. எல்லாருக்கும் இது ஆச்சரியம் தான். ஆனா டோவோட கேப்டனுக்கு என்ன பண்றாங்கன்னு புரிய வருது. என்னன்னா அந்த மயூசுகிய வேற யாருக்கும் பாஸ் பண்ண விடாத மாதிரி தடுக்கிறாங்க. ரகுசான்ல இருக்கிற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த மயூசுகி கொஞ்சம் மொக்கையான இந்த ஷூட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கிற ஒருத்தன், வேற யாரும் ஷூட் பண்ண வேண்டாம் நீ மட்டும் ஷூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணிடுவாங்களா. ஆனா இது புரிஞ்சுட்டு அந்த மயூசுகி என்னையே அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களாடான்னு அந்த சுகி அங்க பாயிண்டும் ஸ்கோர் பண்றான். அவ்வளவு கோவத்துல இருந்தாலும் ககாமி மறுபடியும் ஸ்கோர் பண்ண, அப்ப ரகுசானோட பசங்க கிட்ட பால் இருக்கும்போது அந்த பாலை உள்ள பூந்து நம்ம குரோகோ பையன் ஆட்டைய போடுறான்.
அவன் அப்படி பாலை எடுத்ததுங்கிறது லைக் அதை பார்த்துட்டு இருந்த கோட்டாருவால ஒண்ணுமே நம்ப முடியல. ஆனா அவன் இங்க இருக்கிறத நான் தான் பார்த்துட்டே இருந்தேன்ல, எப்படி என்னோட கண்ணுல இருந்து மிஸ் ஆனா அப்படின்னு சொல்லி ஒன்னும் புரியாம இருக்க. சரி அட்லீஸ்ட் அவனோட வேனிஷிங் டிரைவை தான் பயன்படுத்த போறான்னு பார்த்தா இல்ல, அங்க ஒரு சிம்பிளான பாஸை போட்டு பாயிண்ட் எடுக்கிறானுங்க. அந்த மயாசுகிக்கும் ஒண்ணுமே புரியல. கமான் எப்படி குரோக்கோவோட லேக் ஆஃப் பிரசன்ஸ்ங்கிறது அது எப்படி அவுட் ஆஃப் நோவர் திருப்பி வந்திருக்கும், வேற ஏதோ ஒரு ட்ரிக் தான் இருக்குதுன்னு அந்த மயாசுகி கையில பால் வச்சிருந்திருக்க குரோக்கோ திருப்பி அவனை எதிர்க்கிறதுக்காக போறான். அப்பதான் மிடோரிமா சொல்றான், குரோக்கோ மத்தவங்க நோட்டீஸ் பண்ற அளவுக்கு தான் இப்பயும் இருக்கிறான். ஆனா குரோக்கோ ஒரு பழைய மாடல், குரோக்கோவோட பெட்டரான ஒருத்தன் தான் இந்த மயாசுகி அப்படிங்கிறவன். சோ தன்னை விட பெட்டரான ஒருத்தன் அப்படிங்கும்போது ஒரு பெரிய வெளிச்சம், குரோக்கோ ஒரு சின்ன வெளிச்சம் தான். அதனால அந்த மயூசுகியோட பிரசன்ஸ்ல குரோக்கோ தன்னோட பிரசன்ஸை ஃபேட் பண்றான். குரோக்கோ ஒழுங்கான பாசஸை மேக் பண்றதுல சில ப்ரெஷர் போடுற காரணத்தால அந்த பாசஸ் கரெக்டா மீட் பண்ணாம கோட்டாரு மாதிரியான சில பசங்க சில பாசஸை ஒழுங்கா பாயிண்டா கன்வெர்ட் பண்ண முடியாம போகுது. ஆனா வெறும் இந்த மாதிரியான ட்ரிக்ஸை வச்சுட்டு மட்டும் அக்காசியை ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு தவறுடா அப்படின்னு முராசகி நினைக்க. ஏன்னா அதே மாதிரிதான் அக்காஷியோட கண்ல இருந்து எதுவும் தப்பிக்க முடியல. அவன் பால் எட்டு வரும்போது அவனை தடுக்கிறதுக்கு ககாமியும் வரான். இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் போனதுக்கு அப்புறமும் போன ஆப்ஷன்ஸையே வேற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி குரோக்கோ அவ்வளவு முயற்சி பண்றானா, நானும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ககாமி பையன் லைக் என்டரிங் இன்டு த ஜோன். இந்த தடவை அக்காஷியை தடுக்கிறதுக்காக கிட்ட போகாம தூரமா நின்னாலும் அக்காஷிக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. தூரமா இருந்தா நானே ஷூட் எடுப்பேன், நான் எடுக்கிற ஷூட்டை தடுக்கிற அளவுக்கு உனக்கு திறமை இருக்குதுன்னா நான் பாஸ் போட்டே அங்க ஸ்கோர் பண்ண வைப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவன் இருப்பான். மயூசுகி கிட்ட திருப்பியும் பால் இருக்க குரோக்கோ அவனை தடுக்கிறதுக்காக வந்தா வேற யாருக்கு பாஸ் போடுறதுன்னு தெரியாம ட்ரிபிள் பண்ணி அவனே ஷூட் பண்ண போனா ககாமி அதை தடுக்கிறான். குரோக்கோக்கும் அந்த மயூசுகிக்கும் இருக்கிற டிஃபரன்ஸே அதுதான். குரோக்கோ அவனோட டீம் ஜெயிக்கணும்னு சொல்லி தான் அங்க ஒரு ஷேடோவா கேம் ஆடுறானே தவிர நம்ம பண்றது நமக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கணும் பிடிக்கணும்னு சொல்லி அந்த மயூசுகி மாதிரி அவன் கேம் ஆடல, செல்ஃபிஷா ஆடல. உடனே ரகுசான் அங்க ஒரு டைம் அவுட் கேட்டு இருந்திருப்பாங்க. ரகுசானோட பிளேயர்ஸே சரி இந்த மயூசுமி இனிமேல் வேலைக்கு ஆக மாட்டான், அவனை தூக்கி வெளியில உட்கார வைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அக்காஷி அவன்கிட்ட இல்ல நீ கண்டிப்பா டீமுக்கு தேவைப்படுவ, சோ அதனால இருன்னு சொல்லி அவனை திருப்பியும் டீம்ல இறக்குறான். எல்லாருக்கும் ஆச்சரியம் தான், எதுக்கு திருப்பியும் மயூசுமியா டீம்ல இறக்கி இருந்திருக்காங்க. மேபி அக்காஷி அவனை இன்னும் எப்படி பெட்டரா யூஸ் பண்றன்னு சொல்லி ஏதாவது ட்ரிக் இது வச்சிருந்திருக்கானா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்க. மறுபடியும் ககாமியை எதிர்த்து நம்ம அக்காஷி அங்க நிப்பான். அண்ட் அப்போ அந்த மயூசுமி பார்த்தா சும்மா அப்படியே கைய வச்சுக்கிட்டு நம்ம அக்காஷிக்கு பின்னாடி ஓடி வருவானா. ஒரு செகண்ட் ககாமி அவனை பார்த்துட்டு திருப்பி அக்காஷியை பார்க்கும்போது அக்காஷியோட கையில பால் இருக்காது, ஆல்ரெடி பாஸ் பண்ணியிருப்பான். அங்க அவங்க பாயிண்ட்டும் மேக் பண்றாங்க. சோ அந்த மயூசுமி கிட்ட நிறைய திறமை இருக்கு, அவனோட பொட்டன்ஷியலை வெளியில கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அக்காஷி நினைக்கல. ஆப்பனன்ஸோட கவன சிதறலுக்காக அவனை பயன்படுத்திக்கிட்டு அது மூலமா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு அவனை ஒரு டூலா அக்காஷி பார்த்திருக்கான் அப்படின்னு எல்லாரும் நினைக்க அங்கே இந்த ஒரு எபிசோடைய முடிக்கிறாங்க. சோ தேங்க்யூ.